ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ அக்கௌண்டன்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஒரு ரொம்பவுமே முக்கியமானது. ஸோ நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அக்கௌண்டன்சியில் 1 மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ காமர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அக்கௌண்டன்சி வந்து 1 மார்க் ஈஸி, ரொம்பவுமே ஸோ புரிஞ்சுக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 மார்க் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி நான் எது இம்பார்ட்டன்ட்டு இதை நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு 1 மார்க் பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் அக்கௌண்டன்சி சேனலில் போய் எடுத்துக்கலாம். ஸோ நான் அதில் சென்ட் பண்ணிடுறேன். அதை தாண்டி ஏதாவது ரிக்வஸ்ட்னால் நீங்கள் எங்கிட்ட மறக்காமல் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம், இல்லாட்டி எங்கிட்ட பர்சனலையும் கேட்கலாம். ஸோ சப்ஜெக்ட் பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதேமாதிரி டேலி வந்து அந்த டேலி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெடிமேட் சாஃப்ட்வேர். டைலர் மேட் ரெடிமேடாக எனக்கு கண்டிப்பாக தெரில, நான் 2 வருஷம் ஆச்சு படித்து. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானா, ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது பப்ளிக் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹவ் ஆர் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் கிளாஸிஃபைடு, அதே மாதிரி கோல்டன் ரூல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கோல்டன் ரூல்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துலையும் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி 28 வந்து ஐ திங்க் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்பவே முக்கியம். நீங்கள் 2 மார்க் 3 மார்க் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 6 சாப்டர் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் வந்து அந்த இது கேட்பாங்க, தியரிஸு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி எரர்ஸ் ஆஃப் ஸ்பாட்டிங் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் 1 சைடு எரர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா 2 சைடு எரர் வந்து கேட்குறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ 1 சைடு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்குறீங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஸோ அந்த நெசசரி என்ட்ரிஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 41 ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷின் பேப்பரை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து ஆன்சர்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம இது போட்டோம், இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஓரளவுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து எல்லா சமயம் போட்டு பாருங்கள் எக்ஸாம் முன்னாடி. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த 14th லெசன் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அந்த சாப்டர்லேருந்து கேட்குறதுக்கு அந்த ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. 43 பார்த்துட்ருக்கீங்க. ட்ரையல் பேலன்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்தால் விட்டுறாதீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஈஸியாக அதை எடுத்து அதில் போட்டு, ஸோ கிரெடிட்டில் போட்டு, ஸோ கேல்குலேட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் எதாவது ஒன்று போட்டு கேல்குலேட் பண்ணி வைங்க. உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஆன்சர் தப்பாக இருந்தால் 4 மார்க்கு. ஸோ எங்கேயாவது ஒரு என்ட்ரியில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 3 மார்க்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வந்து அதில் என்ஷூர் ஆயிரும். ஸோ நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 45ல் பி டைப் ஆஃப் கோடிங் மெத்தட்ஸ், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வாட் இஸ் அன் அக்கௌண்ட் அது பார்க்குறீங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிற தியரிஸு. ஸோ இந்த டிப்ரிசியேஷன் பார்க்குறீங்க, டிப்ரிசியேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி பேங்க் ரீகன்சிலைசேஷன் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.